அனைவருக்கும் தெற்கத்தி மன்றாதாவின் வணக்கங்கள். இன்னைக்கு என்னோட தகவல் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் வரலாற்று ஆய்வாளர் அண்ணன் மன்னர் அவர்களுடைய ஒரு காணொளி ஒன்று பார்த்தேன். மிகவும் சிறப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலித்திய மற்றும் திராவிட சகோதரிகளுக்கு தமிழர்கள் மீதும் தமிழர் பண்பாடு கலாச்சாரம் மீதும் எவ்வளவு வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சிலையும் அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றத பூனை வெளியே வந்துருச்சுன மாதிரி அவங்க வாயால கெட்டிருக்காங்க. எப்படின்னா அவ்வளவு ஒரு ஆதாரத்தோட அடிச்சிருக்காங்க. அதாவது இவர்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய தலித்தியவாதிகள் வந்து மன்னர்களுக்குன்னா மன்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜராஜ சோழனை வந்து எப்ப பார்த்தாலும் ஆடி அறிவரடி சமஸ்கிருதத்தை திணிச்சாரு, எங்களோட நிலங்கள் எல்லாம் பிடுங்கி மாற்றானுக்கு கொடுத்தாரு இப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்தது அப்புறம் பேசுவாங்க. அவங்க அப்படி பேசுறதுக்கான உள்நோக்கம் இருக்கு. ஏன்னா தமிழுடைய அடையாளமா அவன் இருப்பதனால அவனை ஏதாச்சும் ஒரு மக்கள் மத்தியில வந்து சிரமப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துல அப்படி பேசிக்கிட்டாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா ரஞ்சித் அவர்கள் வந்து எங்களோட நிலத்தெல்லாம் பிடிங்கி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி பேசினாரு. அதுக்கு வந்து நம்ம அந்த சமயத்துல பல விளக்கங்களை கொடுத்தாரு. ஆனால் மன்னர் அதுக்கு விளக்கம் கொடுத்தாரு. திரும்பவும் வந்து அடிச்சிருக்காரு. எப்பா நிலங்களை கொடுத்தாரு, அவங்களுக்கு மட்டும் கொடுக்கல. அதாவது மன்னர் ஆட்சி காலத்துல வந்து நிலமே மொத்த மன்னர் எல்லை குறிப்பிட்ட எல்லா இடமும் மன்னர்தான் சொந்தம். அவர் நினைச்சா யாருக்குனாலும் கொடுக்கலாம், யாருனாலும் வாங்கலாம். சரிங்களா? தமிழ அவர் இருக்கிற மக்கள் எல்லா மக்களும் கொடுத்துருக்காரு. அது அவரே சொல்றாரு, கேளுங்க. எத்தனை பேருக்கு எப்படிப்பட்ட மானியங்கள் வழங்கியிருக்காருன்னு சொல்றாரு, கேளுங்க. சமுதாயத்தை பத்தி நம்ம சொல்லிட்டே இருக்காங்கல்ல, சோழர்கள் பிராமணர்களுக்கு தானம் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்கல்ல. இவர்கள் சொல்லாத தானங்கள் என்ன என்று பார்த்தால், சோழர் காலத்துல சிவன் கோயில்களுக்கு கொடுக்கப்பட்ட தானத்தினுடைய பெயர் தேவதானம். பெருமாள் கோயில்களுக்கு நிலத்தை தானமாக வழங்கும் பொழுது அதன் பெயர் திருவிடையாட்டம். பௌத்த கோயில்களுக்கும் சமண கோயில்களுக்கும் வழங்கக்கூடிய நிலங்களுக்கு பள்ளி சந்தம் என்று பெயர். சாஸ்தா கோயில் இருக்கு இல்லீங்களா, ஆசிவக கோயில், அந்த கோயிலுக்கு வழங்கக்கூடிய நிலத்திற்கு ஐயன் போகம் என்று பெயர். மடங்களுக்காக சோழர்கள் தானமாக கொடுத்த நிலங்களுக்கு மடப்புறம் என்று பெயர். உணவிடுவது என்பது மாபெரும் மரம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மாபெரும் மரமான அந்த உணவிடுதலை செய்வதற்காகவும் அரசியல்களை செய்வதற்காகவும் அரைச்சாலை உணவு சாலை எல்லாம் இருக்கும். அந்த சாலைகளுக்காக சோழர்கள் கொடுத்த நிலம் பெயர் சாலா போகம். சிவன் கோயில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்களுக்கு ஒரு காலத்தில் தமிழர்கள் இருந்தாங்க, இன்னைக்கு யாரு இருக்காங்க நமக்கு தெரியும். அந்த அர்ச்சகர்களுக்கு சோழர்கள் தானமாக கொடுத்த நிலங்களுடைய பெயர் அர்ச்சனா போகம். கிராம சபை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் கூடும். அந்த கிராம சபை கூடுவதற்காக ஒரு மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்திற்காக சோழர்கள் ஒரு நிலத்தை தானமாக கொடுத்தார்கள். அந்த நிலத்திற்கு அம்பலப்புறம் என்று பெயர். பாத்தீங்களா, இவ்வளவு மானியங்கள் எல்லா மக்களுக்கும் கொடுத்துருக்காரு ராஜராஜ சோழன். ஆனா இவங்க ஏன் சொல்றாங்க, எங்க நிலத்தை பிடிங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில வந்து ஒரு பொய்யான அது கடைசி என்ன ஆச்சுன்னா, வழக்கு போட்டு அந்த வழக்குல போய் இவர் இங்க இருக்கக்கூடிய ஜெய்பீம் இருக்காருல்ல, அவர் போய் நின்னா இல்ல எங்கேயா நான் வேற ஒரு புத்தகத்துல படித்தேன், அதுல மேற்கோள் காட்டியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அங்க சொல்லி நீதிமன்றம் காரி துப்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி இப்போ எவனோ ஒருத்தர் எழுதின புத்தகத்துல ஒண்ணு மேற்கொள்ள அங்க காட்டக்கூடாது, வரலாற்று செப்பேடுகள் இருக்கா அது இருக்கா இது இருக்கான்னு கேட்டு அனுப்பிவிட்டாங்க. மன்னிப்பு கேட்டு வந்துட்டாரு. நீ ராஜராஜனை பேசக்கூடிய நீ வந்து ஏன் அசோகரை பத்தி பேச மாட்டேற? நீ வந்து இன்னைக்கு ஜெய்பீம் அப்படின்னு சொல்லி புத்த மதத்தை தூக்கி பிடிக்கிறீங்களா, அந்த புத்த மதத்தினுடைய கோட்பாடுகளை எல்லாம் பேசக்கூடிய நீங்க வந்து அசோகர் அவர் என்ன செஞ்சிருக்காரு? வட இந்தியாவிலே மிக பழமையான கல்வெட்டு அசோகர் கல்வெட்டு. ஒரு கும்பல் வந்துட்டு அசோகர் தான் இந்தியாவிலே சிறந்த அரசர், புத்தம் தான் சிறந்த மதம்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் அசோகர் இந்த கல்வெட்டை படிச்சு பார்த்தாங்களா, அசோகர் கல்வெட்டு வச்சிருக்கான்னு தெரியுமான்னு தெரியாது. அவர்கள் கல்வெட்டில் அசோகர் குறிப்பிடுகிறார், நானும் எனது அரசு அதிகாரிகளும் யாருக்கு தானம் பண்ணணும்னா சிரமணர் என்கின்ற புத்த துறவிகளுக்கு தானம் செய்யுங்கள், அடுத்ததாக பிராமணர்களுக்கு தானம் செய்யுங்கள் என்று உங்களுடைய பேரரசர் அசோகரே எழுதியிருக்கிறார். அப்ப திட்டணும்னா துப்பு இருந்தா, மானம் இருந்தா, அறிவு இருந்தா அசோகர்ல இருந்து திட்டு. ஆனா ராஜராஜ சோழ திட்டுவ. அப்போ உன்னோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி அண்ணன் மன்னர் அவர்கள் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி திராவிட கைக்கூலிகள் இங்க இருக்காங்க இல்ல, அக்கா மதிவதனி, அருள்மொழி, இவங்களாம் வந்து இதே வந்து பிராமணன் கொடுத்துட்டான், எங்கள் நிலங்களை பிடிங்கிக்கிட்டாங்க இப்ப திரும்ப சொல்லாச்சு. ஆனா இவங்க இதை பேசுவாங்க. அதே ராஜராஜ சோழன் கரிகால சோழனுடைய மரணத்துல பிராமணருக்கு சம்மந்தப்பட்ட அப்படின்னு சொல்லி கந்தர்வ சாலையை போய் அடிச்சு நொறுக்கதா இருக்கட்டும், பிராமணர்கள் நாடு கடத்தினா இருக்கட்டும், இப்படி பிராமணருக்கு எதிராக பல செயல்களை செஞ்சிருக்காப்புல. அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, தமிழை வந்து விரட்டி விட்டு வந்து ஆரியத்தை திணிச்சவன் ராஜராஜ சோழன் அப்படின்ற ஒரு கட்டுக்கதையை ஒட்டுவாங்க. டேய் நல்லா பாருங்க, அங்க வந்து சைவத்துக்கும் வைணவத்துக்கும் நம்ம தேவார திருவாசகம் அவர் கண்டுபிடிச்சதே அவர் தான். நம்பியா அவர் மூலமா தேவார திருவாசகத்தை உலகத்துக்கு காமிச்சதே ராஜராஜ சோழன். அந்த படத்திலே கூட ராஜராஜ சோழன் படத்துல வர அந்த 3 நாயன்மார்களும் அந்த திருமேனியை சிலையை கொண்டாந்து வச்சு அதை மீட்டெடுப்பாரு. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரிலாம் செஞ்சவரை இவங்க வந்து ஒரு மக்கள் மத்தியில வந்து ஒரு தவறான ஏன் ப்ரோமோட் பண்றாங்கன்னா, இவங்களுக்கு வந்து தமிழர்கள் முன்னோர்கள் வரலாறு கூட பாருங்க. ராஜராஜ சோழன் அப்படி சொல்லுவாங்க, தேவரை சொல்லுவாங்க, புலித்தேவனை சொல்லுவாங்க, மருதுபாண்டியர் சொல்லுவாங்க. இப்படி தமிழர்களுடைய முன்னோர்களாகிய தமிழர்கள் வரலாறு எல்லாத்தையும் இவங்க வந்து அசிங்கப்படுத்துறது, இதே எங்களுக்கு வேலை. ஆனா இப்போ நாங்கள் தமிழர்கள் பண்பாடை காப்போம், கலாச்சாரத்தை வைப்போம்.
அவன் உள்ள இருக்கிற பூரா கொல்ட்டி பயில தான் இங்க இருந்துக்கிட்டு இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தான் இதுல எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, ராஜராஜன் எங்காளுப்பா அப்படின்னு சொல்லி பறையரும் கொண்டாடுறாங்க, ராஜராஜன் எங்காளுப்பா அப்படின்னு சொல்லி பல மல்லர்கள் கொண்டாடுறாங்க, ராஜராஜன் எங்காளுப்பா அப்படின்னு சொல்லி கல்லர்கள் நிறைய கொண்டாடுறாங்க. யாருனாலும் கொண்டாடுங்க, தமிழர்களுக்கு கொண்டாடக்கூடிய தமிழ் மன்னன் தான் அவன். ஆனா இந்த மாதிரி பரதேசிகள் பேசும்போது நீங்க ஏன் வாய மூடிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேள்வி. இதே வந்து தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஒரு இவர் ராமசாமி பத்தியோ அம்பேத்கரை பத்தியோ கலைஞரை பத்தி பேச முடியுதா? ஆனா தமிழ் மன்னர்களை பேசும்போது பாருங்க, தமிழர்கள் பண்ண வரலாற்றையோ வாழ்வியல பேசும்போது பாருங்க, எவனும் வந்து அரசோ யாருமே தெரிவிக்க மாட்டாங்க, எதுவும் பேச மாட்டாங்க. இந்த நுட்பமான அரசியலை புரிஞ்சுக்கிட்டு நம்ம தெளிவு பெறணும். இந்த திராவிட கலிசடைகளை, இந்த தலித்தியம் என்ற பேர்ல தமிழர்களை பிரித்தால் சூழ்ச்சி. இந்த ரஞ்சித் வந்து அவரே தமிழர் இல்லை அப்படின்னு சொல்லி தமிழர் ஆதிக்கூடியான சுதர்சன பறவை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பறையர் மக்களோட உரிமைக்காண்டி போராடக்கூடியவர் இருக்காரு. அவர் வந்து அப்ப அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா, உன்னோட சமூகம் மட்டும் ஒரு சமூகத்தை பேரை குறிப்பிடுற, இதே எங்க தமிழ் குடிகள் பேர் வந்தா மட்டும் தலித்து பொதுமைப்படுத்துற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இதெல்லாம் பார்க்கணும். இவங்கெல்லாம் வந்து இதற்கு பின்னாடி எப்படிப்பட்ட அரசியல் இருக்கு, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா, எல்லாரும் திரையில வாழாம ஏதோ பேசுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கை தட்டுறதையும் அறியாமையிலையும் இருக்க வேணாம். அவர்கள் பின்னால் அவர்கள் வைக்கக்கூடிய அரசியலுக்கு பின்னால் எப்படிப்பட்ட காய் நகர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த திராவிடவாதிகளை இங்கு விரட்டி ஒழிச்சால் மட்டும்தான் இந்த தமிழர்களோட வரலாறும் தமிழ் மன்னர்களுடைய வரலாறும் தமிழ் வாழ்வில் நிலைநாட்டப்படும். சரிங்களா? நல்லது கருத்துக்களை பகிர்கிறோம், நல்லது சமுதாயத்தை பார்ப்போம். உங்களோட கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கூறுங்க. நன்றி, வணக்கம்.